வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிவகார்த்திகேயனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா தனுஷ் தான் வளர்த்து விட்டார், தனுஷ்னால பிரச்சனை அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கும் சமயத்தில் அயலான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பல பேர் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அயலான் படத்துக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க கோர்ட்டில். படம் இப்போதைக்கு வர்றது சந்தேகம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேப்டன் மில்லரும் அயலானும் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் மேலும் இன்னொரு அதிர்ச்சி நம்ம சிவகார்த்திகேயனுக்கு. சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டிய ஒரு படத்தை அவர் கை நழுவி போய் இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு போயிடுச்சான். ஆக மொத்தம் சிவகார்த்திகேயனுக்கு நேரமே சரியில்லையா அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, அதை கேட்டிங்கன்னா என்னென்ன, தனுஷ், சிவகார்த்தி, பிரதீப் ரங்கநாதன் 3 பேருமே நம்ம ரஜினியை மீட் பண்ண மாதிரி பல ஸ்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி காலி, பிரதீப்புக்கு ஜாலி அப்படின்றாங்க. மேலும் எஸ்கேவின் சோதனைகள், இந்த எஸ்கே இடத்தை பிடிப்பாரா லவ் டுடே பிரதீப் இப்படின்னு இணையதளத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று தாங்க, இனிமேல் சிவா கூட படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு காணொலி ஒரு வீடியோ வந்துச்சு பாருங்கள், இமான் போட்டது. அதுக்கு தான் அத்தனைக்கும் பிரச்சனை. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டிய ஒரு படம் அவர் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறார், அனிருத் மியூசிக்கு. இந்த மாதிரி அடுத்து என்ன நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தா வேறு படம் எதுவும் இல்லைங்க. கமலை நம்பி ஒரு படம் கமிட் ஆனார்ல, அந்த படம் கிட்டத்தட்ட 25 லட்சம் அதிகமாக போயிடுச்சுன்றதுனால ஏற்கனவே கராரான பார்ட்டி நம்ம கமல் அந்த 25 லட்சத்தை தம்பி உன்னுடைய சம்பளத்தில் தான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, சிவகார்த்திகேயன் ஏற்கனவே கடத்தில் பயங்கரமாக கடன் கடலில் மாதிரி அவருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி கிட்டத்தட்ட கடன். சீமாராஜான்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படம் வச்ச ஆப்பும் நம்ம இமான் போட்ட ஒரு வீடியோ காணொலி, ஒரு நேர்காணல் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் வச்ச ஆப்பு தான் சிவகார்த்திகேயனை மலன்னு கீழே கூப்பிட்டு வந்துச்சு. லவ் டுடே நம்ம பிரதீப் ரங்கநாதனை திபுன்னு மேலே வேறு லெவலில் போயிட்டாப்புல. இப்போ சிவகார்த்திகா பிரதீப் ரங்கநாதனா இப்படின்ற மாதிரி ஒரு இதில் இவர் வேறு அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ எது இமான் பிரச்சனை. இனிமேல் அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களா, இனிமேல் குழந்தைங்க போய் பார்ப்பாங்களா, இனிமேல் அந்த ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர்ஸ்ன்ற மாதிரி அந்த 17, 16, 15 இவங்கெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சரிப்பா, எது எப்படியோ எவன் செய்யாது. ஆனால் இப்போ கோர்ட்டு உத்தரவு போட்டாங்களே, அதாவது என்ன படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலம்பனா லியோ நடிக்கிறார்ல அந்த படத்துக்கும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அயலான் படத்துக்கும் ரெண்டுத்துக்குமே கோர்ட்டு ஸ்டே ஆர்டர் போட்டாங்க. என்னையா பிரச்சனை அப்படின்னா, ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்ருக்கிற 2018 ஆரம்பித்தது தாங்க. இது 24 AM ஸ்டுடியோஸும் கேஜேஆர் இவங்க 2 பேரும் இணைஞ்சு தான் இதை நடத்துனாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, இவங்க கொடுக்க வேண்டிய பிரச்சனை, அதாவது ஒரு காசு, அது கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்கிறாங்க. அந்த தொகையை கொடுக்காம நீ ரிலீஸே பண்ண முடியாது தம்பி அப்படின்ட்டாங்க. அது எவ்வளோ தொகை அப்படின்னு கேட்டால் 14.70 கோடி, 14.70 crores. கொடுக்கலனா அயலான் படம் வெளில வரவே வராது அப்படின்ற மாதிரி சேடரை வாங்கிட்டாங்க. இது இப்படியே போக சிவகார்த்திகேயன் மீண்டு வருவாரா, மீள்வாரா, திரும்ப வருவாரா என்னன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அயலான் கைலாங்கடைக்கு தான் போகும் போல இருக்குது அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இது எல்லாம் சிவகார்த்திகேயன் கையில் தான் இருக்குது. அந்த படத்தோட தரம் எப்படி இருக்கோ அதுதாங்க. யார் வேணாலும் யாரை வேணாலும் அழிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் படம் சூப்பராக ஓடும். அதில் அவர் நல்லபடியாக நடிச்சிருந்தா நல்லபடியாக போகும். திரும்ப அதே மாதிரியே ரஜினி மாதிரியும் விஜய் மாதிரியும் இந்த மாதிரி காமெடினா அப்புறம் காமெடியாக போக வேண்டியது தான். இதுதான் எனக்கு தெரிஞ்சதுங்க. மேலே இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கணும். பிரதீப் ரங்கநாதன் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு படம் நடித்தும் டைரக்ஷன் பண்ணியும் கலக்கிட்டு போயிட்டாப்புல. அவருக்கு சம்பளம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னு இருக்காங்க. அதே இப்போ சிவகார்த்திகேயன் இருக்கிற நேரத்தில் இவர் வாங்குகிற சம்பளத்துக்கும் இவர் டேமேஜ் ஆன நேமு அதையும் இதையும் கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பாக யாரும் சம்பளம் இவ்வளோ தூரம் கொடுக்க ரெடியாக இல்லை. அயலான் படம் ஓடிடுச்சுன்னா தப்பிச்சார். ஒரு வேளை ஓடலைன்னு வச்சுக்கோங்க,
சிவகார்த்திகேயன் அடுத்த மைக் மோகன் தாங்க. இதில் ஒரு துளி அளவு கூட நீங்கள் சந்தேகமே பட தேவையில்ல, அதுதான் உண்மை. மைக் மோகன் கூட தப்பிச்சிட்டார், ஏன்னா செய்யாத குற்றம். ஆனால் நம்பால் வேறு லெவலு. இதுலேருந்து இவர் மீள்வது என்பது மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஆனால் எப்படியும் மீண்டு வருவார், வந்துடலாம். குற்றம் தவறு செய்வது மனித இயல்பு. என்ன பண்ண போகிறாரு இந்த இமான் விஷயத்தை? அப்புறம் இந்த கடன் தொல்லையிலேருந்து சிவகார்த்திகேயன் மேலும் வருவாரா? எதனால் இப்படி மாட்டினார்? இமானோட பிரச்சனை இப்படி, அது எல்லாத்தையும் பார்ப்போங்க வாங்க. பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சிவகார்த்திகேயனை பாருங்கள் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இப்போ அனிருத் மியூசிக்கு என்னம்மா, இந்த படத்தோட பேர் வந்து LICங்க, லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, சிவகார்த்திகேயே கொடுத்து வைக்கலையே அப்படின்னு தான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதன் வாழ்த்துக்கள், நல்லபடியாக நடித்து மேலும் மேலே வாங்க. சிவகார்த்தி, உன் பிரச்சனையை முன்னும் நீயப்பா மாற்றிக்கணும்ப்பா, இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா, எல்லாமே போயிடும்ப்பா.